அநியாயத்திலே, அஞ்ஞானத்திலே நாம் பார்க்கிறோமே. இந்த பரந்த இந்தியாவிலே நாள்தோறும் விழாக்கள், நாள்தோறும் பண்டிகைகள், நாள்தோறும் திரளாய் ஜனங்கள் போகிறார்கள். எங்கு பார்த்தாலும் அலைகடல் என நமது பிள்ளைகளே, தேவஜன இன்றைக்கு மக்கள் வரித்திருக்கிறார்கள். ஆத்துமாவிலே மரணம். இரண்டாவது, இந்த தாயனை குறிச்சத போனவா அவனுக்கு வந்தது பிசிக்கல் டெத். ஆனா இன்றைக்கு அநேகர் ஆவிக்குரிய மரணத்துக்குள் இருக்கிறார்கள். உணர்வு இல்லை, எண்ணம் இல்லை, சிந்தை இல்லை, பாரம் இல்லை, ஒன்றுமே இல்லை. அடுத்தபடியாக இந்த தாய் குறிச்சலபடி she is lost his son. She lost her son. தன் மகனை அவள் இழந்து போனால், இன்றைக்கு இழந்து போன மக்கள் ஏராளம். தேவனை இழந்து, நித்தியத்தை இழந்து, சந்தோஷத்தை இழந்து, மகிழ்ச்சியை இழந்து, வாழ்க்கையின் குறிக்கோளை இழந்து இன்றைக்கு அலைகிற கோடிக்கணக்கான மக்கள் ஏராளம். முதலாவது குறிப்பு, மரித்து போன ஒரு வாலிபன், தன் மகனை இழந்த ஒரு தாய். அன்பாக இன்னைக்கு ரெண்டு பேருமே இதான் இன்றைக்கு உலகம். மரித்து கிடக்கிற ஒரு மனித சமுதாயம். வாழ்க்கையில் லட்சியத்தை, நோக்கத்தை, குறிக்கோளை இழந்து போன மக்கள். திருச்சபைக்கு வருகிற மக்கள் கூட இன்னைக்கு they don't know the object of the life. வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன, வாழ்க்கையின் நோக்கம் என்ன, வாழ்க்கையின் லட்சியம் என்ன? ஏதோ வர வேண்டும், பாரம்பரியத்திற்காக ஞாயிற்றுக்கிழமை அமர வேண்டும். அதிலும் செய்தி நடுவிலே எவ்வளவு பெரிய மோசமான வாழ்க்கை, அது அநியாயமான வாழ்க்கை. கால தாமதமாய் ஆலயத்திற்கு செல்வது ஆண்டவரை அவமானப்படுத்துகிற வாழ்க்கை. திரும்ப சொல்லுகிறேன், கால தாமதமாய் ஆலயத்திற்கு செல்வது ஆண்டவரை அவமானப்படுத்துகிற வாழ்க்கை. கவனியுங்கள், அவன் எழுத்தின்படியாய் மரித்தான். ஆனா இன்றைக்கு நிறைய நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மரித்திருக்கிறோம். இதைத்தான் ஆண்டவர் ஆதாமிடத்துல சொன்னார். ஆதியாகம புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவர் சொல்லுகிற வார்த்தை, ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், நீ அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். அவர் சொன்ன எழுத்தின்படியான மரணம் அல்ல, அவர் சொன்னது ஆத்துமாவிலே மரணம். ஒரு தெரிய நினைக்கிறேன், ஆதாம் அந்த கனியை புசித்தும் 100 ஆண்டுகளுக்கு மேலாக உயிரோடு கூட வாழ்ந்தான். அப்படியானால் இந்த வசனம் பொய்யா? இதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். அப்படியானால் அது அன்பானவர்களே, சரீரத்திலே மரிப்பது எல்லாருக்கும் இயல்புதான். இந்த உலகத்துல 3 வகையான மரணங்கள் உண்டு. ஒரு சரீர மரணம், இன்னொரு ஆத்தும மரணம், இது நித்திய மரணம். ஆத்மாவிலே உணர்வே இல்லை, எண்ணமே இல்லை. நித்திய மரணம்